அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம், சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டதால் மக்கள் மத்தியில் பதட்டம். ஜப்பானில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ஜப்பானின் தெற்கே ஹியூஷு பகுதியில் இந்திய நேரப்படி நேற்று மாலை மிக கடுமையான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது டிக்டர் அளவுகோலில் 6.8 பதிவாகியுள்ளது. இது 37 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததென ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நிலநடுக்க அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதால் ஜப்பான் முழுவதும் பெரும் பதட்டமான சூழ்நிலை காணப்படுகின்றது. பிரேசிலில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை மற்றும் அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் வரை உயிரிழந்திருப்பதாகவும் பலர் காணாமல் போயிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. பிரேசில் நாட்டின் தென்கிழக்கில் மினாஸ் கெராய்ஸ் மாகாணத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது. இபாதிங்கா நகரில் கடந்த சனிக்கிழமை இரவில் 1 மணி நேரத்தில் மட்டும் 80 மில்லிமீட்டருக்கும் அளவுக்கு அதிகமான கனமழை பெய்தது. இதில் அந்த பகுதியில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் பல வீடுகள் சேதமடைந்தன. நிலச்சரிவில் சிக்கி 8 வயது சிறுவன் உட்பட 9 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இது தவிர அருகேயுள்ள ஷாண்டனா டோ பராய்ஷா நகரிலிருந்தும் மற்றொரு உடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதனால் பிரேசிலில் கனமழை மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்துள்ளார்கள். சிலரை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இதேபோன்று அருகேயுள்ள பெத்தனியா நகரத்தின் மலைப்பாங்கான பகுதியின் ஓரத்தில் தெருவொன்றில் இருந்த அனைத்தும் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டன. இதில் ஒரு குடும்பத்தில் உள்ள ஒருவர் காணாமல் போயுள்ளார். அவர் கண்டறியப்படவில்லை என்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலரை காணவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. காசாவில் விரைவில் போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த இறுதி வரை அறிக்கை சமர்ப்பிப்பு. காசாவில் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் போராளிகளுக்கும் இடையிலான போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் கத்தார், அமெரிக்கா, எகிப்து ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வருகின்றன. இந்நிலையில் நேற்றைய தினம் இரவு நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் காசா விவகாரத்தில் தீர்வை நோக்கி இறுதிக்கட்டத்தை எட்டியிருப்பதாக பேச்சுவார்த்தையில் மத்தியஸ்தம் வகிக்கும் கத்தார் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் குறித்த இறுதி வரைவு அறிக்கை இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தை குழுவிடம் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் இதனைத் தொடர்ந்து மேற்கண்ட இரு பிரிவு தலைவர்களும் இந்த அறிக்கைக்கு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதி வடிவம் பெறும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு ஹமாஸ் தரப்புக்கு கத்தாரிடமிருந்தும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் மறுபுறத்தில் இஸ்ரேல் தரப்புக்கு அமெரிக்காவிடமிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசாவில் ஹமாஸ் படையினர் பணைய கைதிகளாக பிடித்து வைத்துள்ள இஸ்ரேல் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், அத்துடன் இஸ்ரேல் படைகள் காசாவிலிருந்து முழுமையாக விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும் ஆகிய இரு நிபந்தனைகளும் அமைதி பேச்சுவார்த்தையின் மைய புள்ளிகளாக காணப்படுகின்றது. இந்நிலையில் மத்திய கிழக்கு பகுதியான காசாவில் கடந்த 15 மாதங்களாக நீடித்து வரும் சண்டையை முடிவுக்கு கொண்டு வரும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த சில நாட்களில் இறுதி வடிவத்தை எட்டலாம் என அமெரிக்கா, கத்தார், எகிப்து நாட்டின் ஊடகங்கள் முக்கியமாக செய்தி வெளியிட்டுள்ளார்கள். ஜனவரி 20 அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார். அதற்கு முன்பாகவே காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 7 பயங்கர காட்டுத்தீ ஏற்பட்டது. இந்த காட்டுத்தீ மளமளவென அங்கிருந்த மற்ற பகுதிகளுக்கும் பரவி வருகின்றது. காட்டுத்தீயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 24 அதிகரித்துள்ளது. இதனால் சுமார் 15,000 பேரின் வீடுகள் தீக்கிரையாகியுள்ளது. வீடுகளை இழந்த மக்கள் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். இதுவரை 15% தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக தீயணைப்பு படை தெரிவித்துள்ளது. காட்டுத்தீ அணைக்கும் பணியில் நூற்றுக்கணக்கான விமானங்கள், நூற்றுக்கணக்கான ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. கலிபோர்னியா ஆளுநர் கேவின் நியூசம் கூறும்போது, லாஸ் ஏஞ்சல்ஸை சுற்றி பரவி வரும் காட்டுத்தீக்கு இதுவரை 24 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அமெரிக்க வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய இயற்கை பேரழிவு. இந்த பேரழிவு ஆயிரக்கணக்கான வீடுகளை அழித்துவிட்டதுடன் லட்சக்கணக்கான மக்களை அகதிகளாக்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். தென்கொரிய பயணிகள் விமானம் கடந்த மாதம் விபத்துக்குள்ளானதில் 179 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்நிலையில் விபத்துக்குள்ளான விமானத்தின் விமான திறவு மற்றும் காக்பிட் குரல் பதிவுகள் பேரழிவுக்கு 4 நிமிடங்களுக்கு முன்பு பதிவு செய்வதை நிறுத்தியதாக நாட்டின் போக்குவரத்து அமைச்சகம் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. ஜேஜு ஏர் விமான விபத்தில் 179 பேர் கொல்லப்பட்டனர். இது கொரிய மண்ணில் நடந்த மிக மோசமான விமான விபத்தாக மாறியுள்ளது. விமானத்தின் கருப்பு பெட்டிகள் முதலில் தென்கொரியாவில் ஆய்வு செய்யப்பட்டன என்று அமைச்சகம் கூறியது. தரவு காணாமல் போனது கண்டறியப்பட்ட போது அவை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அமெரிக்க பாதுகாப்பு கட்டுப்பாட்டாளர்களால் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. டிசம்பர் 29 அன்று பேங்காக்கிலிருந்து பயணித்த விமானம்
முவான் சர்வதேச விமான நிலையத்தில் மோதி தரையிறங்கி ஓடுபாதையின் முனையில் இருந்து ஒரு சுவரில் சரிந்து தீப்பிடித்தது. போக்குவரத்து அமைச்சகத்தின் முன்னாள் விபத்து புலனாய்வாளர் சிம்ஜே டாங் ராய்டர்ஸ் செய்தி நிறுவனத்திடம் முக்கியமான இறுதி நிமிடங்களில் இருந்து தரவிழப்பு ஆச்சரியம் அளிப்பதாகவும் காப்பு பிரதி உட்பட அனைத்தும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதே சமயம் விமான விபத்தில் பல கேள்விகளுக்கு பதிலளிக்கப்படவில்லை. பறவை மோதியதாலோ அல்லது வானிலை நிலைமைகளாலோ ஏற்பட்ட பங்கை புலனாய்வாளர்கள் ஆராய்ந்து வருகின்றனர். அதோடு போயிங் 737-800 விமானம் ஓடுபாதையில் மோதிய போது அதன் தரையிறங்கும் கியரை ஏன் கீழே வைக்கவில்லை என்பதும் மிகப்பெரிய அளவில் கவனம் பெற்றுள்ளது. நாங்கள் முதுகெலும்புடையவர்கள், ஒருபோதும் ட்ரம்பின் எண்ணம் நடக்காது என கெனடிய முன்னாள் தலைவர் டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலடி. அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவதில் நாங்கள் முதுகெலும்புடையவர்கள், எனவே கனடா ஒருபோதும் அமெரிக்க மாகாணமாகாது என அந்நாட்டில் முன்னாள் பிரதமர் ஜீன் கிரேட்டியன் அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ள ட்ரம்புக்கு பதிலடி கொடுத்துள்ளார். 1993 முதல் 2003 வரை கனடா பிரதமராக பதவி வகித்த ஜீன் கிரேட்டியன் தனது 91வது பிறந்த நாளையொட்டி தி குளோப் அண்ட் மெயில் பத்திரிகையில் ஒரு கட்டுரை எழுதியுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: உலகில் சிறந்த நாடான கனடாவை விட்டுவிட்டு எங்கள் நாட்டு குடிமக்கள் அமெரிக்காவுடன் இணைவார்கள் என உங்களால் எவ்வாறு எண்ண முடிந்தது? கனடா மட்டுமின்றி பிற ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்காவுடன் இணைத்து அதை விரிவாக்க நினைக்கின்றீர்கள். இந்த விவகாரத்தில் மற்ற நாடுகள் அமைதி காக்கலாம், ஆனால் உங்கள் திட்டம் கனடாவில் ஒருபோதும் ஈடேறாது. எங்களை அச்சுறுத்தி அவமதிப்பதால் வெற்றி பெற்று விடலாம் என நீங்கள் நினைப்பது உங்களின் விழிப்புணர்வற்ற நிலையை தெளிவாக காட்டுகின்றது. நாங்கள் பழகுவதற்கு இனிமையானவர்களாக, எளிதாக அணுகக்கூடியவர்களாக தெரியலாம், ஆனால் அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவதில் நாங்கள் முதுகெலும்புடையவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே அமெரிக்காவுடன் கனடா இணைவதற்கு வாய்ப்பே இல்லை என அந்நாட்டு ஜனாதிபதி ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்கள் அமெரிக்க அரசியல் முக்கிய புள்ளிகள் மத்தியில் கடும் கண்டனங்களையும் எதிர்ப்பையும் எழுப்பியுள்ளது. வடக்கு காசாவில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கும் கமாஸுக்கும் இன்று இடம்பெற்ற மோதலில் 3 ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் கொல்லப்பட்டதுடன் 10 பேர் வரை காயமடைந்திருப்பதாக அல்-கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது. காசாவில் கமாஸ் படையினரை நோக்கி தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட ஸ்டில் இராணுவத்தினரை சுற்றி வளைத்து அல்ஜாஸின் வன்சுருபை ஏவுகணைகள் மற்றும் இயந்திர துப்பாக்கிகளை கொன்று ஹமாஸ் படை கடுமையாக தாக்கியதில் 3 ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார்கள். மேலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அதில் 4 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மைய சில நாட்களாக காசாவில் ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கு எதிராக ஹமாஸின் தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள சூழ்நிலையில் ஸ்டில் இராணுவத்தினரின் உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளது. காயமடைந்த வீரர்கள் டெல்லாவில் உள்ள மருத்துவமனைக்கு காசாவில் இருந்து விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய பணைய கைதிகள் விடுதலைக்கு ஈடாக காசாவில் இருந்து ஆஸ்திரேலிய இராணுவம் முற்றாக வெளியேற வேண்டுமென்ற நிபந்தனையுடன் கமாஸுடன் ஏற்படுத்தும் பணைய கைதிகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஆஸ்திரேலிய தீவிர இனவெறி அமைச்சர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. குறிப்பாக ஆஸ்திரேலிய தீவிர வலதுசாரி நிதியமைச்சர் பெசல் ஸ்மோரிச் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருப்பதுடன் காசாவை விட்டு ஆஸ்திரேலிய இராணுவம் வெளியேறினால் மீண்டும் அங்கு கமாஸ் ஆதிக்கம் செலுத்துவதற்கு வாய்ப்புகள் அதிகம் எனவும் கமாஸ் படையினரிடம் காசாவை தாரை வார்த்து கொடுப்பதற்கு தாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஆஸ்திரேலியன் பாதுகாப்பிற்கு இது ஒரு பேரழிவு எனவும் மிக முக்கியமாக சில அமைச்சர்களுடன் இணைந்து எதிர்ப்பை எழுப்பியுள்ளார். இந்த ஒப்பந்தம் கமாஸிடம் சரணடைதல் ஒப்பந்தம் என்றும் முத்திரை குத்திய ஸ்மோரிச் குறிப்பிடத்தக்க ஒப்பந்தத்தை நெதன்யாகு செய்ய முயன்றால் தானும் தன்னுடன் கூட உள்ள அமைச்சர்களும் ஸ்டேல் அரசாங்கத்திலிருந்து வெளியேறவுள்ளதாக அறிவித்துள்ளார். நெதன்யாகு கமாஸ் இடையிலான ஒப்பந்தம் விரைவில் அமுலாகலாம் என அமெரிக்கா மற்றும் கத்தார் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் நெதன்யாகுவின் கூட்டணி கட்சிகளுக்கும் நெதன்யாகுக்கும் இடையில் இந்த ஒப்பந்தம் தொடர்பில் மிகப்பெரிய மோதல் வெடித்துள்ளதாக ஆஸ்திரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள். இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.